ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். அக்கா மாமியார் எழில்கிட்ட சொல்றாங்க, அமிர்தாவை நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாராவது ரெண்டாம் தரமா வருவாங்க, நீ எதுக்கடா அவளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. இனிமேல் அமிர்தான்ற பேரை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு எச்சரிச்சுட்டு போறாங்க. நீதாம்மா இவனை செல்லம் கொடுத்து கெடுக்கிற அப்படின்னு செல்லியன்மே பாக்கியாட்ட சொல்லிட்டு போறாரு. செல்வி பாக்கியாட்ட சொல்றாங்க, செல்லியன் ஜெனி கல்யாணத்துக்கு நீதானக்கா சப்போர்ட் பண்ண, பார்த்தா செல்லியன் இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்ததா பாக்கியாவும் செல்வியும் தேவையான காய்கறிகள் வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஆபீஸ் போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பாக்கியா எதையோ சிந்திச்சுட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கா எதை பத்தியோ யோசிச்சுட்டு இருக்கிற போல அப்படின்னு கேக்குறாங்க செல்வி. வீட்டுலதான் அவ்வளவு பிரச்சனை இருக்குதே அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எழில் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, அவன் எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல, அத்தை வேற ரொம்ப கோவமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. கோபி வீட்டுக்கு போறதுக்காக கார்ல இருந்து இறங்கி வராரு. பாக்கியா செல்வி நடந்து வரத பார்த்த உடனே அங்கே நின்றாரு. நம்ம வரத பார்த்துதான் அவர் நின்றுட்டு இருக்கிறாருக்கா அப்படின்னு சொல்றாங்க செல்வி. எதுவும் பேசாத செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் செல்வியும் அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. கோபி இப்போ சொடக்கு போட்டு பாக்கியாவை கூப்பிடுறாரு. பாக்கியா மேடம், நீங்க இந்த வீட்டுல இருக்க போறது இன்னும் 30 நாள் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் நான் சொல்லி 6 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் 24 days தான் இருக்கு, அது சொடக்கு போட்டு முடியறதுக்குள்ள போயிரும் அப்படின்னு சொல்றாரு. செல்லியன் அம்மாவை நான் பாத்துப்பேன், நீயும் உன்னோட செல்ல பையன் எழிலும் அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நான் உங்களை துரத்தி விட்டுட்டேன், ஏன் மேல பழி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. செல்வி சொல்றாங்க, என்னக்கா சொந்த மகனையே இவ்வளவு வெறுப்பா பேசிட்டு போறாரு இவரு அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை வருஷம் நான் இவர் கூட தான் சேர்ந்து வாழ்ந்தேன்னா நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு செல்வி அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எந்த நேரத்திலயும் கொத்த போற பாம்பு மாதிரியே இருக்கிறாரு, இவர் கூட சேர்ந்து வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கையை நம்பி நான் வாழ்ந்திருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அடுத்ததா பாக்கியா மாமியார் பாக்கியா மாமனாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எழில் அந்த அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கோபி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நானும் அதை தடுத்து நிப்பாட்டிருப்பேன், இப்ப எழில் ஆரம்பிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. உன் மகனும் எழில் இப்ப ஒன்னா, நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்றாரு அவரு. பாக்கியா இப்ப அவங்க வராங்க, எழில கூப்பிடுமா அப்படின்னு சொல்றாரு பாக்கியா மாமனார். எழில இப்போ பாக்கியா கூப்பிடுறாங்க, தாத்தா உன்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்றாங்க. எழில் இப்போ அவங்க வராரு. பாக்கியா மாமனார் சொல்றாரு, இங்க பாரு எழில், உனக்கு இப்ப என்ன வயசாகுது, உன் வயசுல கல்யாணம் பண்ற பசங்க எல்லாம் 29-30 வயசுலதான் குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ என்னடானா 2 வயசு குழந்தைக்கு அப்பாவாக பாக்குற அப்படின்னு கேக்குறாரு. இன்னும் 6 வருஷம் ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆயிரும்டா அப்படின்னு சொல்றாரு. நான் வேற எதையும் பேச விரும்பல, நீ அமிர்தா மேல பரிதாபப்பட்டு இந்த முடிவை எடுத்திருப்ப அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்றாரு. பரிதாபப்பட்டுலாம் நான் இந்த முடிவை எடுக்கல தாத்தா அப்படின்னு எழில் சொல்றாரு. ஜெனி ஏதோ நல்ல பொண்ணா இருக்கிறதுனால நம்ம குடும்பத்தோட ஒத்து போயிட்டா அப்படின்னு சொல்றாரு அவரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும், நம்ம கல்யாணம் பண்றதே எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு பாக்கியாவோட மாமனார். அமிர்தாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சம்மதிப்பாங்கன்ற முடிவு மட்டும் நீ வச்சிருந்தேன்னா அதை இன்னையோட கை விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. தாத்தா சொல்றாருல, ஒழுங்கா கேட்டுக்கோ அப்படின்னு பாக்கியா மாமியார் சொல்றாங்க. இனிமேல் அமிர்தா பத்தின பேச்சை நீ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எழில் சொல்றாரு, சரி நான் அமிர்தாவோட பேச்சை எடுக்க மாட்டேன், ஆனா என்ன வர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீங்க யாரும் என்ன கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன பாக்கியா அப்படி பாக்குற அப்படின்னு பாக்கியா மாமியார் கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, அதான் அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்க வேணா நம்ம சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணணும்னு பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க மகனோட வாழ்க்கையில நான் பிடிக்காம தான் வந்தேன், இன்னைக்கு வரைக்கும் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி நிலைமை என்னோட மகனுக்கு வர வேணாம் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அதை கேட்ட உடனே பாக்கியா மாமனாருக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அடுத்ததா எழில் பாக்கியாட்ட வந்து கேக்குறாரு, என் மேல உனக்கு கோபமாமா அப்படின்னு கேக்குறாரு. அமிர்தா விஷயத்த வீட்டுல சொல்லிட்டேன்லமா, அவங்க வர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, அதனாலதாம்மா சொல்ல வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு எழில். என்னைக்கா இருந்தாலும் வீட்டுல இந்த பிரச்சனை பத்தி சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எழில் பாக்கியாட்ட கேக்குறாங்க, நீயும் பாட்டி நினைக்கிற மாதிரியே நினைக்கிறியாமா, வர்ஷினியை நான் கல்யாணம் பண்ணிட்டா இந்த வீட்டுக்கான பணம் கிடைச்சிடும் நினைக்கிறியாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நாளும் நான் அப்படி நினைக்க மாட்டேன் எழில் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இந்த வீட்டை பத்தி நீ கவலைப்படாதம்மா, கண்டிப்பா இந்த வீட்டை நான் மீட்டு கொடுத்துருவேம்மா அப்படின்னு எழில் சொல்றாரு. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனையும் பத்தி நினைச்சு பாக்குறாங்க. கோபி வீட்டை விட்டு போனது, அடுத்ததா இனியா வீட்டை விட்டு போனது, கோபி வந்து வீட்டுல வந்து சண்டை போட்டது, எல்லாத்தையும் பத்தி நினைச்சு பாக்குறாங்க. அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க பாக்கியா. அடுத்ததா ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. கோபியோட அப்பா கோபிட்ட சண்டை போடுறாரு, நீலாம் மனுஷனாடா அப்படின்னு கேக்குறாரு. நான் உங்க மகன் தானே, நீங்க நல்ல மனுஷன்னா நானும் நல்ல மனுஷன் தான் அப்படின்னு கோபி சொல்றாரு. இந்த மாதிரி ஒருத்தனை பெத்ததை நினைச்சு நான் ஃபீல் பண்றேன்டா அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. ராதிகா இப்ப அவங்க வராங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கோபி அப்பாட்ட கேக்குறாங்க.
இப்ப பார்த்தாலும் இவரை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருக்கிற யாருமே நிம்மதியா இருக்க கூடாதா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. கோபி அப்பா சொல்றாரு, நீங்க மட்டும் நிம்மதியா இருந்தா போதுமா, அந்த வீட்ல யாருமே நிம்மதியா இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது பிரச்சனையா தாத்தா அப்படின்னு இனியா கேக்குறாங்க. அங்க குடும்பமே செதஞ்சு போயிருக்குமா அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. கோபி பணம் கேட்டதுனால எழில் டைரக்ஷன் பண்ண வச்சிருந்த கதையவே விற்க போயிட்டாமா அப்படின்னு சொல்றாரு. நானா அவனை விற்க சொன்னேன் அப்படின்னு கோபி கேக்குறாரு. பணம் கொடுக்க முடியலன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு கோபி சொல்றாரு. கோபி அப்பா சொல்றாரு, எழிலுக்கு சொந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்குது, அவங்க வீடை வித்துட்டா எங்க போயிருவாங்கன்னு நினைச்சு அவன் வேதனைப்படுறான் அப்படின்னு சொல்றாரு. கோபி சொல்றாரு, எழிலால எந்த தொழிலையும் நிலைச்சு நிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு பெரிய சூப்பர் ஹீரோன்னு நினைப்பு, முடியலன்னா வீடை காலி பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாரு. அவன் பண்ற தப்புக்கெல்லாம் என்னால பொறுப்பெடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சொந்த வீட்டுக்கு எதிராக இந்த மாதிரி நீ பண்ணிட்டே இருடா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுக்கு நீ பதில் சொல்ற காலம் வரும் அப்படின்னு கோபி அப்பா சொல்றாரு. என்னால முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை கூப்பிட்டுட்டு கோபி உள்ள போயிடுறாரு. அண்ணே ரொம்ப பாவம் இல்ல தாத்தா அப்படின்னு இனியா சொல்றாங்க. பாவமா, அந்த வீட்டுல யாருமே நிம்மதியா இல்லம்மா, அதுக்கெல்லாம் காரணம் இந்த கோபி தான் அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.